Hello friends, welcome to my channel. This 6th second termல இருக்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அந்த யூனிட்டோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். TNTET பேப்பர் 1 பேப்பர் 2 இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அது மட்டும்தான் இங்கே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பார்க்கும்போது 3 ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மித்தாலி துரைராஜ். மித்தாலி துரைராஜ் இவங்க வந்து கிரிக்கெட்டர். இவங்க வந்து உமன்ஸ் டெண்டுல்கர்னு கூட சொல்லுவாங்க. இவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து முக்கியமாக என்னென்ன பாயிண்ட் இருக்கோ வந்து சூஸ் அது மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரைட் ராங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. எ ஸ்கூல் கோயிங் கேர்ள் ரைட்ஸ் த டைரி அக்கௌண்ட்டுன்னு அது ஸ்கூல் கோயிங் கேர்ள் கிடையாது, அது வந்து பாய், அதனால் அது வந்து ராங்கு. The boy was so inspired by Mithali that he was happy for his sister to play cricket. அது வந்து ட்ரூ தான். Happy to be recognized as tentacle of Indian women's cricket, அது recognize, அது வந்து ட்ரூ. Mithali Raj was not encouraged compared with men in cricket, says Mithali. அது வந்து மென்ஸ் கிரிக்கெட்டோட வந்து கம்பேர் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மித்தாலி இஸ் ஒன் ஆஃப் தி உமன் பிளேயர்ஸ் டு ஸ்கோர் 7 கான்சிக்யூட்டிவ் 50s. அது வந்து ரைட் தான். மித்தாலிஸ் மதர் டங் இஸ் தெலுங்கு கிடையாது, அது தமிழ் தான், அது வந்து ராங். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கிளாஸர் பாயிண்ட்ஸ்லாம் முன்னாடியே போட்டால் அதை பார்த்துக்கலாங்க. வந்து உஷாராணி வந்து கபடி வந்து மேட்ச் பண்ண சொன்னால் கூட பார்த்துங்க. உஷாராணி கபடி, இவங்க வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. இதுதான் இவங்களை பற்றி உள்ள ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பிவி சிந்து வந்துடுவாங்க. பிவி சிந்து பற்றி பேட்மிண்டன் அது தெரியும். அப்புறம் வந்து அவங்க வாங்கின அவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது. அப்புறம் அவங்களோட கோச்சு அந்த சில்வர் மெடல் ஒலிம்பிக்ஸில் வந்து 2016 வாங்கினாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினது. அப்புறம் வந்து பிரான்ஸ் மெடல் 2012 ஒலிம்பிக்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட கைடன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிந்து ஃபஸ்ட்டு லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட் வித் த கைடன்ஸ் ஆஃப் வந்து மெஹபூப் அலி அவங்க தான் ஒரு வந்து நம்ம பிவி சிந்தோட இதுன்னா நம்ம கோபிச்சந்த் போட்டுருவாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கைடன்ஸ்ட்டு இங்கே ஒரு மெஹபூப் அலின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து கைடன்ஸ்னால் கோபிச்சந்த் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க வந்து நெவர் சே டை அந்த ஸ்பிரிட் அதுதான் வரும். அடுத்தது இவங்களோட அவார்ட்ஸ் பார்க்கும்போது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வந்து ஹையஸ்ட்டு ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் ஹையஸ்ட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுத்துருக்கிறது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு. இது வந்து 2016 அவங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்தது பத்மஸ்ரீ வந்து இந்த 4th ஹையஸ்ட்டு சிவிலியன் அவார்டு வந்து 2015 கொடுத்தாங்க, அர்ஜுன் அவார்டு. இது வந்து ஹையஸ்ட்டு ஸ்போர்ட்டிங் ஹானரு, இந்த 4th ஹையஸ்ட்டு சிவிலியன் அவார்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீக்கு அது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு இவங்க 2016, அப்புறம் 2015, அப்புறம் அர்ஜுனா அவார்டு வந்து 2013. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஷீ இஸ் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு வின் ஒலிம்பிக் மெடல், சில்வர் கோல்டு ஒலிம்பிக் மெடல். நெக்ஸ்ட் வந்து ஷி லேர்ன் பேசிக் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ப்ரோம். இப்போ தான் பார்த்தோம்ல வந்து மெஹபூப் அலி அவங்க தான் ஃபஸ்ட்டு பேசிக்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோபிச்சந்த் அப்சர் ஸ்பிரிட்னுங்கிற நெவர் சே டை ஹிஸ் இன்ஸ்பிரேஷன் வாஸ் பேட்மிண்டன் விளையாடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்களோட நேம் ஆஃப் த பிளேயர் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் கபடி வந்து உஷாராணி, பேட்மிண்டன் பிவி சிந்து, கிரிக்கெட் வந்து மித்தாலி துரைராஜ் இவங்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கின அவார்ட்ஸ் பார்த்துக்கலாம். அவார்ட்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதை நல்லா பார்த்துங்க அவார்ட்ஸ்லாம். இவங்க வந்து உஷாராணி வந்து கோல்டு மெடல் மட்டும்தான். பிவி சிந்து வாங்கின அவார்ட்ஸ்லாம் இப்போ தான் பார்த்தோம். ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் 2016, சிவிலியன் அவார்டு பத்மஸ்ரீ 2015, அர்ஜுனா அவார்டு 2013. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க வந்து என்னென்ன அவார்டு வந்து ஒலிம்பிக் 2016 சில்வர் மெடல் யார் வாங்கினதுன்னா அது வந்து பிவி சிந்து வரும். பிவி சிந்து அந்த ஃபேர்கர் டிசிப்ளின்ஸ் பார்த்து உஷாராணி கபடி. ஹூஸ் மதர் டங் இஸ் தமிழ்னு பார்க்கும்போது மித்தாலி துரைராஜ். ஹூஸ் ஆட்டிடியூட்ஸ் நெவர் சே டை ஸ்பிரிட் வந்து பிவி சிந்து. ஹூஸ் ஆட்டிடியூட் விச் பிளேயர் ஒர்க்ஸ் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உஷாராணி. நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. வெக்கபுலரியில் ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. ஃபுட்பால்னு பார்க்கும்போது ஃபுட்பால் ஹெல்மெட் வரும். டென்னிஸ் தான் ராக்கெட் வரும், டென்னிஸ் வந்து ராக்கெட்டு. கால்ஃப் கிளப்பு. வாலிபால் வந்து நெட்டு. ஆர்ச்சரின்னு பார்க்கும்போது பவ் அண்ட் ஆரோ. இந்த மேட்ச் பார்த்துங்க. ஃபுட்பால் ஹெல்மெட், டென்னிஸ் ராக்கெட், கால்ஃப் கிளப்பு, வாலிபால் நெட்டு, ஆர்ச்சரி, பவ் அண்ட் ஆரோ. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது
இது வராது. நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க மீனிங் கேட்டிருக்காங்க பார்த்துடலாம். ப்ரிவிலேஜுக்கு ஹானர் வரும். சர்ப்ரைஸு அமேஸ்டு, ஸ்ட்ரகிள் பண்ணுறது ஃபைட் பண்ணுறது, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸ்கில்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டிஃபீட் வந்து ரிவல் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சக்ஸஸ் வந்து ஃபெயிலியர். இது வந்து ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க, கடகன்னு பார்த்துடலாம். ஆண்டனிம்ஸ் பார்க்கும்போது சக்ஸஸ் வந்து ஃபெயிலியருக்கு வருது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங் வந்து போரிங், ஜென்ரல் வந்து பர்டிகுலர், ஸ்டார்ட் வந்து ஸ்டாப்பு, அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அடுத்தது டிஸ்மிஸ் பண்ணுறது, இது மாதிரி வருது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து கிராமர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது தேர் இஸ் ஏ கிரவுண்ட் இன் மை ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் எப்படி இருக்குது? லார்ஜாக இருக்குது, லார்ஜ்னு போட்டுருக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது தி டேஷ் ஸ்கை லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் நைட் பார்க்கும்போது டார்க்காக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து த ட்ரே ஹேஸ் டேஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சொல்லிக்கலாம். இட் ஹேஸ் ஏ டேஷ் டேன்னு பார்க்கும்போது ரெய்னி டே. த கேர்ள் கேவ் ஹர் a friend டேஷ் ஸ்மைல் வந்திருக்கு. அதுக்கு பார்க்கும்போது ஸ்வீட் ஸ்மைல். இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எந்த ஒரு ஆர்டரில் நம்ம வந்து சொல்லுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி, அடுத்தது குவாலிட்டி, அடுத்தது சைஸு, ஏஜ், கலர், இந்த ஆர்டர் தான் வரும். இந்த ஹேவ் ஏ போஸ்ட் பாக்ஸ் வந்து ரெட்டு ஸ்மால் ரெக்டாங்குலர் வந்திருக்கு. ரெக்டாங்குலர் ஸ்மால் ரெட் போஸ்ட் பாக்ஸு. ஐ ஹேவ் 2 ஸ்டிக்ஸ்னு வந்திருக்கு. 2 ஸ்டிக்ஸ் ஐ ஹேவ் ஸ்டிக்ஸ் வந்திருக்கு. அது வந்து 2 லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ்னு வரும். அடுத்தது ஃபைன் மீ ப்ரஷஸ்ன்னு பார்க்கும்போது 5 நியூ எல்லோ ப்ரஷஸ். இந்த மகேஷ் இஸ் ஏ பாய்ன்னு பார்க்கும்போது தின் டால் கிளவர் பாய். கிளவர் தின் டால் பாய், அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இட் இஸ் ஏ பிளேட் பார்க்கும்போது ரவுண்டு ஸ்மால் பிங்க் பிளேட். இந்த ஆர்டர் மட்டும் நல்லா அனுப்பிச்சிங்க. குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸு, ஏஜ், கலர், இந்த ஆர்டர் தான் வருது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இது வந்து ஆட் ஒன் அவுட்டே எடுக்க சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து நல்லா எப்படின்னு பார்த்துக்கணும். இந்த டைனின்னு பார்க்கும்போது டைனி, அது வந்து எனாரமஸ்ன்னு வரும். ஆம்பிள்னு பார்க்கும்போது ரிஸ்ட்ரிக்டட். கைண்டுன்னு பார்க்கும்போது ஹார்ஷ் வருது. மற்றது எல்லாமே அந்த ஒரு சேம் மீனிங்கில் வருது. இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வருது. அது ஹானஸ்ட்டுக்கு பார்க்கும்போது டிசைட்ஃபுல், எல்லாமே ஹானஸ்ட் மீனிங் தான் வருது. டிசைட்ஃபுல் மட்டும் சேஞ்ச் ஆகி வருது. சியர்ஃபுல்னு பார்க்கும்போது லோ, எல்லாம் பிரைட்டு, கே, கண்டென்டட், இது வந்து சியர்ஃபுல்லாக இருக்கிறது, லோவாக இருக்கிறது. இதுதான் டைனிக்கு எனாரமஸ், வந்து ஆம்பிள் ரெஸ்ட்ரிக்டட், கைண்டுக்கு வந்து ஹார்ஷு, ஹானஸ்ட் வந்து டிசைட்ஃபுல், சியர்ஃபுல்க்கு லோ. இது எல்லாமே ஆட் ஒன் அவுட்டில் எடுக்க வேண்டிய யூனிட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தாலே போதுமானது. இது வந்து யூனிட் 1 தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு போயம் அடுத்து சப்ளிமெண்டரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.